வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தென்றல் யூகே சேனல். நான் உங்கள் விஜய். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எபிசோட் 5 ஆஃப் யுக்ரைனோட ஷெர்னோபில் சீரீஸ். இந்த எபிசோடில் நம்ம புது யுக்ரைனியன் ஃப்ரெண்ட் கத்ரீனா கூட சேர்ந்து ஒரு ஆத்தென்டிக் ஜார்ஜியன் லஞ்ச் சாப்பிட போகிறோம். கூடவே கியவ் நகரத்தோட முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனான லேண்ட்ஸ்கேப் அலி பார்க் பார்க்க போகலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப வெயிலில் அலைஞ்ச கலப்பு எங்களுக்கு இருந்தது. உள்ள ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏசி போட்டு இருந்தாங்க. ஜார்ஜியன் மெனு கார்டில் எல்லா ஐட்டம்ஸ்க்கும் ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு வசதியாக இருந்துச்சு. கேத்ரினாவோட சஜஷன் படி நாங்கள் ஜார்ஜியன் ஆத்தென்டிக் ஃபுட் ஐட்டமான அட்ஜாரியன் கச்சாபுரி, அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் சீஸ் பிரெட், கூடவே ஒரு நம்ம ஊர் ஸ்டைலில் பீஃப் கறி மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது பேர் சஷூஷல். அதுக்கப்புறம் ஒரு ஜார்ஜியன் சாலட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே லெமனேட் அதிகமாக விரும்பி குடிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் லெமனேடும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்குது. ஸோ நாங்களும் 2 டிஃப்ரெண்ட் வேர்ஷன் லெமனேட் வாங்கினோம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டார்டர் வந்துருச்சு, அஜாரியன் கச்சாபூரி. இங்கே டேபிளில் வச்சே அந்த சீஸையும் எக்கையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஸ்டார்டருடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 185 கிரீவ்னா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யுக்ரைனியன் கரன்சி பேர் கிரீவ்னா, அது ஹிவ்னியான் இருக்கும். இங்கே கிரீவ்னா அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷனில் சொல்லுவாங்க. ஸோ 185 கிரீவ்னா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 பவுண்டு வரும், யூகே பவுண்ட்ஸு. அதாவது கிட்டத்தட்ட 400 ரூபாயில் வரும். நம்மளோட மெயின் மீல் இப்போ சர்வ் பண்ணிட்டாங்க. டேஸ்ட் உண்மையாலுமே நல்லா தாங்க இருந்தது. அந்த மட்டன் கறி மாதிரி இருந்தது. நம்ம ஊர் குழம்பு மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னு சொல்லலாம், அவ்வளோதானே தவிர நம்ம ஊரில் போடுற மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி ஒரு கறி குழம்பு மாதிரியே தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அடுத்தது சாலடு கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதுளம்பழம் விதைகள்லாம் தூவி நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த சாலடும் கூட. ஸோ நாங்கள் இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டோம். யுக்ரைனியன்ஸ்க்கு அந்த ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது. அது ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருந்த ஒரு சிச்சுவேஷன். அடுத்தது ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சீஸி பிரெட், அந்த அஜாரியன் கச்சாபூரிங்கிறது 185 கிரீவ்னா. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபாய் நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது நம்ம இந்த கறி மாதிரி இருந்தது 280 கிரீவ்னா. அது கிட்டத்தட்ட 7 பவுண்டு அந்த மாதிரி, அதாவது 700லேருந்து 750 ரூபாய் அந்த மாதிரி. அடுத்தது அந்த ஜார்ஜியன் சாலடு, அது 155 கிரீவ்னா. கிட்டத்தட்ட 350லேருந்து 400 ரூபாய் அந்த கணக்கில் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரைஸ். கூடவே சின்ன சின்ன ட்ரிங்க், அந்த லெமனேட் ஒரு 100 கிரீம்னா இருந்திருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபாய் அந்த மாதிரி ஒரு லெமனேடு. வாட்டர் பாட்டில் இங்கே ப்ரைஸ் ஆக்சுவலி இதை ஒன்று நான் சொல்லணும், வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆல்கஹாலோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குற ப்ரைஸ்க்கு நீங்கள் ஒரு பியரே வாங்கி குடிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலும் நான் இங்கே ஐ கேம் அக்ராஸ். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நோட் பண்ணது. ஸோ நாங்கள் ஜார்ஜியன் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வழியில் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், பெயிண்டர்ஸ் அவங்களோட கலை வண்ணத்தில் செஞ்ச அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ரோடில் விற்றுட்ருந்தாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க அந்த மாதிரி அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் குவிஞ்சு இருந்தது. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கூடவே அங்கே இருந்த பில்டிங்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர்ஸ் அண்ட் அந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் எனக்கு அது ஒரு பிரமிப்பு, அது பார்க்குறதுக்கு ஒரு வியப்பு, ஒரு அழகு இருந்தது. அந்த ஒரு ஃபீல் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அது எப்போவுமே அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அது ஒரு புது வகையான உணர்ச்சிகளை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. இப்போ நான் அந்த சொன்ன முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் கீவ் நகரத்தில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த பார்க்கை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. இந்த பார்க்கோட பேர் லேண்ட்ஸ்கேப் அலி பார்க். இதில் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த பார்க்கோட சிக்னேச்சர் ஒரு ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பில்லோஸ் அடுக்கின மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கல்ப்சர்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிலைகள் மேலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மைகள் இருக்கும். இந்த பில்லோஸ் மேலே இருக்கிறது ஒரு குட்டி பையன் நாதஸ்வரம் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கல்ப்சர் தான் இது. கைவினை பொருட்கள் செஞ்சு விற்கிற நடை வியாபாரிகள் இங்கே நிறைய பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த பொம்மைகளை கையால் செஞ்சு அவங்க வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்தியாசமான ஸ்கல்ப்சர்ஸ் இங்கே பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அனகொண்டா மாதிரியான ஒரு ஸ்கல்ப்சர்ஸ், கூடவே அந்த விளையாட்டு ஏரியா, நீங்கள் சில்ட்ரனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ வித்தியாசமான சிலைகள், வித்தியாசமான இடங்கள்ல அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா இங்கே வந்து நிறைய அமைச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்துல இருக்கிற சிலைகள் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்கிறாங்க. Okay, let me do that for you. Yes. See, it's matching. It's matching. Yes. You're scared. You must be scared because you're inside. The cat is eating you. Ah! Hi. கியவ்லேயே பெரிய டென்டல் செயினுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் மேனேஜராக இருக்கிற கத்ரீனாவோட இந்த குழந்தைத்தனமான விளையாட்டும் இயல்பான பேச்சும் தான் இன்றைக்கி 10 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருந்தாலும் இன்னும் உற்சாகமாக இருக்க வைக்குது. ரொம்ப சந்தோஷமாக நம்ம தென்றல் யூகே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஊர் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. கீவ் நகரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த லேண்ட்ஸ்கேப் அலைப்பாக்கையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற டைம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் போனப்போ ரொம்ப வெயில் அதிகம்தான். கடைசியாக ஒரு சின்ன போனஸ்னு வச்சுக்கலாமா?
இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தாகமாக இருக்குது, சரி எங்கேயாவது வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லோக்கல் கஃபேக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கஃபேல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பறவைகளை கூண்டில் அடைச்சி பார்த்துருப்பீங்க, மயிலை கூட கூண்டில் அடைச்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறது காக்கா தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரேவன் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த காக்கா. அதாவது ரொம்ப பெருசு, நம்ம ஊர் காக்காயை விட டபுள் த சைஸ் அல்லது ட்ரிபிள் த சைஸ் கண்டிப்பாக இருக்கும். வீடியோவில் சரியாக தெரியல, ஆனால் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இந்த ஒரு காக்காய்க்காக ஜூவில் கூண்டில் வச்சுருக்க மாதிரி இந்த காக்காயை வந்து இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தவரை பறவைகளை சுதந்திர வானத்தில் பறக்க விடாமல் இப்படி அடைச்சி வச்சுக்கிறதும், மீன்களை நீந்த இடம் கொடுக்காமல் சின்ன தொட்டியில் வளர்ப்பதும் பெரிய தவறு தான். பலரின் உலகம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே இன்றைக்கி முடிஞ்சு போயிடுது. நம்மை அறியாமலேயே மனிதர்களாகிய நாமும் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்க தான் செய்கிறோம். நம்ம வாழும் காலம் சிறிதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறேன். நம்ம உயிர் வாழும் வரையிலாவது நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும் இல்லையா? இந்த ஒரு சின்ன தாட்டோட இன்னைக்கு எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் நம்ம உக்ரைன் செர்னோபில் சீரீஸில் ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது உலகத்திலே த டீப்பஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.